இதுக்கப்புறம் நான் சுச்சி நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டேன். அவளே தேவையில்லைன்னு ஒதுங்கிட்டா, அதுக்கப்புறம் அவளை மறக்கிறது தானே சரி. இதுக்கப்புறம் சுச்சியை பார்க்கறது, அவகிட்ட போய் பேசுறது, அவளை நினைக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டேன். இனிமே என் லைஃப்ல சுச்சி கிடையாது. என் வாழ்க்கையில சுச்சின்னு ஒருத்தியை நான் பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். விட்டு தள்ளுங்க. நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒன்னும் நல்லவ கிடையாது. அவ போனதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இப்பெல்லாம் அவன் நான் நினைச்சே பார்க்கல தீபா. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்காக தான் அவ, அவளுக்காக தான் நான் ரொம்ப நம்பிக்கை இருந்தேன். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். தப்பா நான் சூஸ் பண்ணி தப்பா லவ் பண்ணிட்டேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல பிரபா. நீங்க சின்சியரா தான் லவ் பண்ணீங்க. அவ அதை புரிஞ்சுக்கல. உங்க லவ் மட்டும் இல்ல, நீங்க பண்ண உதவிய கூட அவ மறந்துட்டா. கண்டிப்பா சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் செஞ்ச தப்ப உணர்ந்து அவ வேதனைப்பட்டு அழதான் போறா. துரோகம் அவளை சும்மா விடாது. ஐயோ வேணாம் துளசி, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவ எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவளோட நான் தான் அதிகமா ஃபீல் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் அவ சென்னை வந்திருக்கும் போது 2 நாள் எனக்கு பயங்கர ஃபீவர். என்னால வெளியில போக முடியல, அவளாலையும் ஃபோன் பண்ண முடியல, வீட்டுக்கு வர முடியல. என்னை பார்க்காம 2 நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. எனக்கு சாதாரண ஃபீவர் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலிக்கு ஜாண்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்காம கதறி அழுதுருக்கா. அந்த 2 நாள் அவன் சாப்பிடல, தூங்கல, வீட்டை விட்டு வெளில போல, அழுதுகிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க போனேன். யூ பிலீவ் இட் ஆர் நாட், அவன் ஃபீவர்ல படுத்துருந்தான். கிட்டத்தட்ட அந்த அன்கான்சியஸ் சிச்சுவேஷன்ல கூட என் பேரை சொல்லி அழுதுகிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு பிரபா, பிரபா அழாதீங்க. ஏய் சாரி, உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வந்திருக்கும். நான் வந்து எமோஷனா பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. உங்களுக்கு ஆறுதலா இருக்கோனா இன்னும் கூட பேசுங்க, நாங்க கேக்குறோம். ஆனா அந்த சுச்சியை பத்தி மட்டும் இனிமே பேசாதீங்க. அதான் ஏற்கனவே சொன்னல, என்னோட டிக்ஷனரியில் நம்ம சுச்சிங்கிற பேரே கிடையாது. நோ மோர் சுச்சி, நோ மோர் worries, நோ மோர் டென்ஷன். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறேன். சும்மா சொல்றதோட நிறுத்தக்கூடாது, செஞ்சு காட்டணும். அவளை விட 1000 டைம்ஸ் பெட்டரான வைஃப் உங்களுக்கு கிடைப்பா. எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுங்க. அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் ஹாஸ்பிட்டலோட சேர்மனா இருக்கணும். படிப்புல, அந்தஸ்துல, தகுதியில எல்லா விதத்துலயும் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்காக ஃபீல் பண்றீங்க? எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ் லாட் துளசி. நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு என்கிட்ட சேஞ்சஸ் தெரியும். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் வேல்யூபிள் அட்வைஸ் துளசி. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் தீபா. நல்ல வேளை துளசி, அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன். பிரபா அழறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? கொஞ்ச நாள்ல பிரபா சரியாயிடுவாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏய் சீக்கிரம் நோட்டை கொடு, டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஒரு காஃபி. ஐயோ வேண்டாம் சாமி, நீ முதல்ல நோட்டை கொடு. அம்மா எப்படா சாக்கு கிடைக்கும் போட்டு பராண்டலான்னு காத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப பிரபாவை பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, காய்கறிக்கு பதிலா எண்ணெய் போட்டு குழம்பு வச்சிருவாங்க. இவ வேற குழந்தையாட்ட அம்மாவுக்கு பயந்துகிட்டே இருக்கா. இந்தா மறக்காம காலேஜ் கொண்டு வந்துரு. சரிடி, நான் வரேன். சரி. சொல்லுங்க. அண்ணா, போனாவோட லாயர் வந்திருக்காரு. வெற்றிக்கனி பழுக்க ஆரம்பிச்சிச்சு. போ வர சொல்லு. சரிண்ணா. தம்பி அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. வாழ்க பாரதம். என்ன வக்கீல் வராம நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சார் அவங்க சார்பா தான் சார் நான் வந்திருக்கேன். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? எப்படி பண்ணிட்டீங்களே? இங்க பாருங்க, மூக்கு நோகாம முனகிறது இந்த தர்மனுக்கு சுத்தமா பிடிக்காது. பிரச்சனை என்னன்னு உரக்க சொல்லுங்க. இல்ல சார், பிரச்சனையை முடிச்சு கொடுங்கன்னு முதல்ல வந்தது நாங்க தான். நீங்க என்னன்னா புவன மேடத்தை விலக சொல்லிட்டு சுந்தரிக்கு சப்போர்ட் பண்ண போறதா சொன்னீங்களாமே. மேடம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தப்பு தர்மம் மேல கிடையாது. கடவுளை நம்பினா கண்ணை மூடிட்டு நம்பணும். அப்பதான் கேட்ட வரம் தப்பாம கிடைக்கும். சார் நாங்க முழுசா நம்பிதானே உங்ககிட்ட வந்தோம். பார்த்தா அப்படி தெரியலையே.
பேசுற பேச்சும் பாக்குற பார்வையும் இந்த ரெண்டையும் வச்சு எதிராளி எப்படிப்பட்டவனு இந்த தர்மம் கண்டுபிடிச்சிருவான். பணத்துக்காக வேலை பார்த்தாலும் பணம் மட்டுமே பெருசு கிடையாது. இந்த தர்மனுக்கு கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம். என்னையே சந்தேகப்பட்டு என் தொழிலை மதிக்காத புவனாவுக்கு நான் ஏன் உதவி பண்ணணும்? தலைகீழ நின்னு மூக்கால தண்ணி குடிச்சாலும் அந்த புவனாவுக்கு நான் உதவி பண்றதா இல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். மேடம் ஏதோ மூட் அவுட்ல பேசியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் கூடுதலா பணம் வேணா கூட வாங்கி தரேன். எப்படியாவது எதை வச்சு நம்ப சொல்றீங்க? இந்த தர்மனோட தன்மானத்தை சீன்ற மாதிரி பேசிட்டாங்க. ஏசிய தெரியும் டிசிய தெரியும்னு என்னையே மிரட்டி பாக்குறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயம் சுந்தரிக்கு சாதகமா தான் முடியும். சுந்தரிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்படி ஒரேடியா வெட்டி பேசினா எப்படி சார்? நம்மளவங்களை நட்டாத்துல விட்டு போறது பச்சை துரோகம். துரோகமா? யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ? நம்பி வந்தவனுக்கு உசுரே கொடுப்பான் இந்த தர்ம. ஏன் இடத்துக்கு வந்து என்னைய தப்பா பேசுறியா? சாரி சார், கோவப்படாதீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அர்த்தம் எதுவா இருந்தாலும் சரி, இந்த தர்ம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். துரோகங்கிற வார்த்தை என் அகராதிலே கிடையாது. சார் சார் மன்னிச்சுக்கங்க. கூல் டவுன் சார். சார், இப்போ நான் பேசுனது புவனா மேடம் உங்ககிட்ட நடந்துகிட்டது இதுக்கு எல்லாத்துக்குமே மானசீகமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நீங்க கொஞ்சம் மனசு வச்சு புவனா மேடத்துக்கு சாதகமா பேசுனீங்கன்னா. இல்ல சார், புவனா மேடம் என்னுடைய ரெகுலர் கிளையண்ட். இந்த கேஸ்ல தோத்துட்டா என்னோட பேரும் கெட்டு வருமானமும் போயிடும். கொஞ்சம் மனசு வைங்க சார் ப்ளீஸ். தம்பி கொஞ்சம் நீ வெளியே சரிங்க. சார், என்ன இருந்தாலும் நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க. உங்க புகழோ வருமானம் என்னால சரிஞ்சிடக்கூடாது. இத மனசுல வச்சுக்கிட்டு என் மனசுக்கு சரின்னு பட்டதா நான் சொல்றேன். சரி வருமானு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. சுந்தரி புவனா இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டா சுந்தரிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நியாயப்படி சட்டப்படி எப்படி பார்த்தாலும் சுந்தரி தான் ஜெயிப்பா. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சுந்தரிக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சா பேரும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? இல்ல சார், என்ன இருந்தாலும் புவனா என்னுடைய கிளையண்ட். என்ன நம்பி வந்துட்டாங்க. திடீர்னு கட்சி மாறி அவங்கள கை கழுவுறது எனக்கு என்னமோ சரின்னு படல. உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு புத்திசாலி வக்கீல் எப்பவுமே ஜெயிக்கிற பக்கம் தான் இருப்பான். ஆனா ஒரு திறமையான வக்கீல் தோக்குற கேஸ கூட தன்னுடைய வாத திறமையால ஜெயிச்சு கட்டுவான். இது உங்களுக்கே நல்லா தெரியும். புரியுது. போனாக்காக வாதாடி என்னால ஜெயிக்க முடியும்னு என்கிட்ட சவால் விட்டு காட்டுறீங்க. ஆனா ஒன்ன மட்டும் மறந்துட்டீங்க. என்னதான் வாய்கிலிய பேசினாலும் உங்களால இந்த கேஸை சீக்கிரமா முடிக்க முடியாது. ஒத்த கேஸுக்காக 10 வருஷம் வாதாடுறது வக்கீல் தொழிலுக்கே அவமானம்னு நான் சொல்லுவேன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. பிரச்சனையை காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். எனக்கு வர்ற பணத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்துறேன். எல்லாம் சரி சார். பணம் வருதுங்கிறதுக்காக கேஸ கையில் எடுத்துட்டு கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொன்னா. ஐயோ, அவசரப்பட்டு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. நீங்க கடைசி வரைக்கும் போனாடத்தான் இருக்கணும். அப்பதான் நாமெல்லாம் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். புரியலையே சார். நீங்க போனா கூடவே இருந்து அவளுக்கு சாதகமா பேசி அவளை கோர்ட்டுக்கு போக விடாம தடுக்கணும். இல்லைன்னா இன்னொரு வக்கீல் உள்ள நுழைஞ்சிருவான். அது மட்டும் இல்ல, கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு திரும்ப திரும்ப சொல்லி புவனாவை பலவீனப்படுத்தணும். அப்பதான் நினைச்ச மாதிரி நாம காரியத்தை சாதிக்க முடியும். இந்த தர்மனை கொஞ்சம் நம்புங்க. இந்த கேஸை மட்டும் சுந்தரிக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துட்டா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி கணிசமா ஒரு தொகை அன்பளிப்பா கிடைக்கும். அது புவனா தர்றதை விட அதிகமா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு சொல்லுங்க. நீங்க சொல்றதும் நல்ல விதமா தான் தோணுது. ஆனா நான் சொல்றேன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றேன். எது சரின்னு நல்லா யோசிச்சு அப்புறமா உங்க முடிவை என்கிட்ட வந்து சொன்னா போதும். சரிங்க சார், நான் யோசிச்சே சொல்றேன். யோசிக்கிறது முக்கியம் இல்ல, உங்க முடிவு இந்த தர்ம சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விதமா இருக்கணும். அதான் முக்கியம். சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல முடிவா சொல்லுங்க. வெற்றி நமதே. ஓகே சார்.
என்னம்மா? நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேம்மா. நில்லடி. இங்க கிளம்புனா நேரா காலேஜ்ல போய் நிக்கணும். அவ வீட்டுக்கு போன இவ வீட்டுக்கு போனேன்னு எங்கேயாவது போயிட்டு வந்தேன்னு வச்சுக்க, தொலைச்சிடுவேன் ஜாக்கிரதை. ஏம்மா காலேஜுக்கு போற பொண்ணுகிட்ட எதுக்கு தேவையில்லாம சத்தம் போடுற? இவ அடக்கொடுக்கமா வீட்ல இருந்தா நான் ஏங்க கத்துறேன்? இவளால நம்ம மானமே போச்சு. உங்க முதலாளி அம்மா வீடேறி வந்து உங்க பொண்ணு சரியில்லை, உங்க குடும்பமே சரியில்லைன்னு கண்டபடி பேசிட்டு போனாங்களே, எல்லாம் யாரால? எல்லாம் இவளால தானே? என்ன பேசுற நீ? அவங்க தான் பணத்திமிர்ல வந்து பேசிட்டு போனாங்கன்னா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அவங்க சும்மாவா பேசிட்டு போனாங்க? எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இவதான் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு வந்திருக்காளே. உங்க முதலாளி அம்மா பையன் விஷயத்துல இவ எங்க தலையிடணும்? அவ என்ன அப்பா அம்மா இல்லாத அனாதையா? என்ன நடந்தாலும் அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அவ ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு கூட போயிருக்கிறா, விடு. சரி, கூட போனதாவே இருக்கட்டும். எங்க போற எதுக்கு போறன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சொல்லிட்டு போயிருந்தா வீடேறி வந்தவ கிட்ட என் பொண்ணு இங்கதான் இருக்கா, உன் பையனுக்கு நல்லது நினைச்சுதான் போயிருக்கான்னு தைரியமா பேசிருக்கலாம்ல. நமக்கு பிறந்ததுதான் விளங்காத சரக்காச்சே. இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா ஜென்மத்துக்கு திருந்துற மாதிரி தெரியலையே. நிக்கிற பாரு டெல்லி எருமை மாதிரி. தீபா, அம்மா சொன்னதெல்லாம் காதுல விழுந்தது இல்ல? அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுல தப்பு இல்லம்மா. அதனால நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ மத்தவங்களுக்கோ பிரச்சனை வராம பாத்துக்கணும். உதவி பண்றதா நினைச்சு உபத்திரவம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, பேரு கெட்டுடும்மா. பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. ஆமா, ஆலமர பேய் மாதிரி நல்லா தலையாட்டுவா. ஆனா நாளைக்கு சேரக்கூடாதவங்களோட சேர்ந்துகிட்டு இதே வேலையை இவ பண்ணிட்டு வந்து நிக்கிறாளா இல்லையான்னு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த தமிழும் துளசியும் தான். அவன் தான் எல்லாருக்கும் அவனோட திருட்டு கல்யாணம் பண்ணி வைப்பான். அவனோட சேர்ந்தா இவளுக்கும் அந்த புத்தி தானே வரும். இவளோட நினைச்சாலே இந்திரா, விடு விடு விடு. என்னது இது? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பாஞ்சிக்கிட்டு வர? அதான் இனிமே எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கால. ஆமா, எப்ப கேட்டாலும் இதே மாதிரி பேசிட்டு இருங்க. மகளை அடிச்சு திருத்தல என்னால பரவாயில்ல, வாய் விட்டு பேசியாவது திருத்தலாம்ல. நல்ல பிள்ளைக்கு ஒரு வார்த்தை போதும், புரிஞ்சு நடந்துப்பா. எங்க இவதான் மக்க மட சாம்பிராணியா இருக்காளே, புத்தி கெட்டு திரியறாளே. உங்களுக்கே உடம்பு சரியில்லை, கிடைச்ச வேலையாவது நிம்மதியா பார்க்க விட்டாளா? அன்னைக்கு இவ்வளவுதான் வேலை போச்சு, இன்னைக்கு இவ்வளவுதான் இந்த வேலையும் போச்சு. எரும மாடு வயசாச்சு, இன்னும் திருந்தலைன்னா நான் எங்க போய் முட்டிக்கிறது? நிறுத்துறியா? தீபா, அழாதம்மா. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, புரிஞ்சு நடந்துக்கோ. ஆமா, 10 மாச குழந்தை பாருங்க, தொட்டில போட்டு தாளாட்டுங்க. இப்போ என்ன பண்ணோன்ற? அவளை இங்கே நிக்க வச்சு பொழுதனைக்க பேசிட்டு இருக்க போறியா? ஏன் பேச மாட்டீங்க? இவ ஒருத்தியால இந்த குடும்ப மானமும் போச்சு, இருந்த வேலையும் போச்சு. இனிமே எதை நம்பி பொழைக்கிறது? இப்போ என்ன ஆயிடுச்சு? வேலை தானே போயிடுச்சு. வேற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டா போச்சு. நம்ம கஷ்டத்துக்காக பசங்களை கரிச்சு கொட்டுறது நல்லது இல்ல. நீங்க இப்படி பேசி பேசிதா அவளுக்கு பயம் இல்லாம போச்சு. வீதிக்கு போனா விலங்கத்தோட தான் வருவானா? அவளை வீட்லயே இருக்க சொல்லுங்க. படிச்சு கிழிச்சது போதும். அம்மா இல்லம்மா, இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராதுமா. இந்த மாதிரி 1000 தடவை சொல்லிட்டேன். அம்மா இல்லம்மா, என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ். ஏன் அமைதியாயிட்ட? பெத்தவங்களுக்கு அழக பிள்ளைங்களை மன்னிச்சு திருத்துறது தான். நீ கண்ணை தொடச்சுக்குமா. உதவாக்கற பொண்ணு நீங்களே மன்னிச்சு திருத்துங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தீபா, உங்க அம்மா கோவமா பேசினாலும் அவ பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்குமா? உனக்கு புத்தி சொல்லி திருத்துற அளவுக்கு நீ சின்ன குழந்தை இல்ல. நல்லது கெட்டதை பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவும் அனுபவமும் இருக்கு. இனிமே எதை செய்யறதா இருந்தாலும் நம்ம குடும்ப நிலைமை யோசிச்சு பாரு. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. புரியுதா? சரி, நீ போயிட்டு வாமா.
ட்ரெஸ் மாத்திரை எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். வேற ஏதாவது மறந்துட்டீங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதான். மாணிக்கம் வந்தா கிளம்ப வேண்டியதுதான். சரி. ஐயா சுகுமாரு, நீயா? வா வா, உள்ள வாப்பா. என்ன பாட்டி, உங்களுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜா? ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லாம போறமேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. தமிழ், இது யாருன்னு தெரியுதா? இதுதான் சுகுமார். நான் சொன்னேனே டாக்டர் தம்பின்னு. தெரியுது பாட்டி, நீங்க பேச நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுகுமார், ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் சார். பாவம், கள்ளம் கபடம் இல்லாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த பையன் யாரு கண்ணு பட்டுச்சோ இந்த மாதிரி ஆயிப்போச்சு. நீ கவலைப்படாத தம்பி, கஷ்டத்தை கொடுக்கற சாமி கண்டிப்பா உனக்கு நல்ல வழி காட்டுவான். எனக்கு எங்க அம்மா விட பெரிய சாமி யாருமே இல்ல பாட்டி. அவங்களே போயிட்டாங்க. இனிமே எந்த சாமி வந்து எனக்கு நல்ல வழி காட்ட போகுது? அம்மா போயிட்டாளேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு பேசாதய்யா. இத பாரு, நான் சொல்றத நீ மனசுல வச்சுக்கோ. உங்க அம்மா மாதிரி பாசமான ஒருத்தி தான் உனக்கு மனைவியா வருவா. இந்த வார்த்தைய கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கும். நீ தெய்வத்தை வேண்டிக்கப்பா.